நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள்ல விசேஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்றாங்க மீனத்துல. இந்த மீனத்துல 4 கிரகங்கள் அப்படின்றது சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மீனத்துல இருப்பார். செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் மீனத்திலேருந்து அவர் மேஷத்துக்கு போயிடுவாரு. இருந்தாலும் அவரோட பலன்கள் அப்படின்றது நெறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் குடுக்க தான் போது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் புதன் மீனத்துல இருக்காரு. சுக்கிரன், சனி ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா, மீனத்துல இருக்காங்க. அப்ப 4 கிரகங்கள அதுக்கும் மேல 5வது கிரகமா சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். அவரோட சொந்த வீட்ல ஆட்சி பெற்று அமர்றார். ஆக இது வந்து பாருங்க நெறைய ராசிகளுக்கு நெறைய யோகங்கள் அப்படின்றது குடுக்க தான் போது. ஆப்வியஸ்லி ஒரு கிரகம் ஒரு பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னா 90% நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒரு 5% ஒரு 2%மாவது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆக நேரத்த வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த சதுர்கிரக யோகம் என்ன மாதிரி பலன்கள குடுக்க போது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மீனத்துல மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை. தொழில் ஸ்தானத்துல முதல்ல சனி பகவான் இருக்காருங்க. சனிக்கு எப்பயுமே முன்னுரிமை. ஆக சனி என்ன சொல்லுவாங்க, கர்ம சனி அப்படிம்பாங்க. மிதுன ராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்துல ஜீவன ஸ்தானத்துல விதி கிரகம், உழைப்புக்கான கிரகம். அப்ப என்ன பண்ணுவோம், கர்ம சனி என்ன பண்ணுவாரு உங்களுக்கு, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பொதுவாவே மிதுனம் அது வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் உங்களோட ராசி அதிபதி. எப்பயுமே எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். ஆனா இந்த காலகட்டத்துல எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் போதாதுப்பா. ஹார்ட் ஒர்க்கும் நீ பண்ணணும். பண்ணா மட்டும் தான் நான் உன்ன பெரிய ஆளா ஆக்குவேன். இல்லன்னா நீ இருக்கிற மாரியே தான் இருக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சனி பகவான் இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் அப்படின்றத பண்ணணும். வேர்வை சிந்தணும். இல்லன்னா நம்ம மூளை யோசிச்சு யோசிச்சு அப்பாடா! ஃப்ரீயா இருக்கு. அப்ப ஒரு 1 மணி நேரம் மூளைக்கு ரெஸ்ட் குடுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? ஏங்க நாங்க பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பசங்க. நாங்க கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு எங்க கீழ வேலை செய்யறதுக்கு 500 பேர் இருக்காங்க. 50 பேர் இருக்காங்க. நான் பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஓனர். நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? அப்டின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. சனி பகவான் உங்கள பெருசா வந்து முன்னேத்த மாட்டார். இருக்கிற லெவல்லயே இருப்பீங்க. இருக்கிற லெவல்லயே இருப்பீங்க. குறைய மாட்டீங்க. ஏன்னா நல்ல பொசிஷன்ல இருக்கான். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா உன்ன பெரிய ஆள் ஆக்குவேன். அப்டின்ற மைண்ட் செட்ல இருக்கான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது சனி உங்களுக்கு குடுக்கக்கூடிய பலன்கள். சரிங்களா? அடுத்து சூரிய பகவான் 10ஆம் பாவம். 10ல சூரியன். 10ல சூரியன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும். என்னோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது என்னோட பிசினஸ நான் கரையேத்தணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பேன். அதுக்கான நெறைய பிளான் பண்ணுவேன். அந்த பிளான ப்ராபகேட் பண்ணுவேன். சக்சஸும் ஆவேன். இது நிதர்சனமான உண்மை. அதே மாரி நெறைய மிதுன ராசி அன்பர்கள் இப்ப புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா கிடைக்கும். மாமனார் கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்றேங்க. எங்க ஒய்ஃபும் நானும் ஒரே இடத்துல தாங்க வேலை செய்றோம். நான் வந்து தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அப்ப எங்க ஒய்ஃப் மேல லோன் கேட்கலாம்னு யோசிக்கிறேன். யோசிக்கலாமா? லோன் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். உங்களோட ஹையர் அஃபிஷியல் அதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. லோனும் குடுப்பாரு. ஆக இதெல்லாம் பிளஸ். ஒண்ணும் மைனஸ் கிடையாது. மைனஸ் ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு விஷயம் மைனஸ் இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? ஓவரா வந்து நான் வந்து ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரும். நான் சொல்றத மத்தவங்க கேளுங்க. அப்படின்ற மாரியே என்னோட பிஹேவியர் இருக்கும். என்னோட ஆட்டிட்யூட் இருக்கும். அந்த பிஹேவியர், ஆட்டிட்யூட் எனக்கு தான் எல்லாம் தெரியும் தொழில் சார்ந்து அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கினீங்க அப்படின்னா நல்லது. எந்த விதத்திலயும் மைனஸ் கிடையாது. சரி. அதுக்கடுத்து செவ்வாய். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல செவ்வாய் உட்கார்றாரு. ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 10ஆம் பாவத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்துல இருப்பாரு. பாக்கியஸ்தான செவ்வாய். பாக்கியஸ்தான செவ்வாய் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு விதத்துல நீ ஏதோ ஒண்ணு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவ. என்ன வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண? ஒரு ஃபிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவ. ஒரு சொத்து பத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவ. ஒரு நிலபுலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவ. இல்ல எங்க வந்து மச்சான் இருக்காருங்க. அவருக்கு வந்து கோழி பண்ண ஆரம்பிச்சு குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஒரு கோழி பண்ண ஆரம்பிச்சு குடுக்கறது. இல்ல எங்க மச்சான் சும்மா இருக்காருங்க. எங்க ஒய்ஃப் பேர்ல நான் வந்து பாருங்க ஒரு பூசா கடை ஆரம்பிச்சு குடுக்குறேன். விவசாயம் சார்ந்த தொழில். இல்ல விவசாயம் சார்ந்த நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது. இல்லன்னா ஒரு தோப்பு வந்து நம்ம வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். டவுட்டே கிடையாது. எல்லாமே பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. அது என்ன அப்டின்னா, அப்பானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்டின்றது வச்சுக்கணும். இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த யூனிஃபார்ம்டு சர்விசஸ் படிக்கிறது. இந்த யூனிஃபார்ம்டு சர்விசஸே இப்ப வந்து பாருங்க, பிள்ளைங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. எம்டி, நீட் எழுதிட்டு இருக்காங்க. கிடைக்குமா? நெறைய மிதுன ராசி பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து பாருங்க 9ல செவ்வா அப்டின்னும்போது ஒரு யூனிஃபார்ம்டு சர்விசஸ்க்கான படிப்பு படிக்கிறதுக்கான பிராப்தம்.
வெளிநாடு போயிட்டு ஒரு பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கதாங்க செய்யுது. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். இது ஒரு மைனஸ். அதே மாரி அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம், மனசஞ்சலம், இந்த வந்து அடமெண்ட் ஆர்கியுமென்ட் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் தேவை. அப்பானோட தயவு வேணும். எல்லாருக்கும் வேணும் தானே! அப்பானோட தயவு, அம்மானோட தயவு, எந்த உறவையும் வந்து நம்ம துச்சமா நினைக்கக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. எல்லா உறவும் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கணும். அப்ப நம்ம விட்டு குடுத்து போணும். அடமெண்ட் ஆர்கியுமென்ட் அப்படின்றது கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதன் பகவான். 10ல புதன். 10ல புதன் என்ன பண்ணுவான்? தொழில் சார்ந்த புது புது நேர்த்திகள, புது புது யுக்திகள நான் கையாள்றேன். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன என் தொழில்ல? அத நான் வந்து பார்த்தீங்கன்னா கையாள்றேன். இல்லையே, நான் வந்து சுயதொழில் வச்சு நடத்துறேன் அப்படின்னா, அந்த மாரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ கையாள முடியும். நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. இந்த கன்சர்ன்க்காக 15 வருஷமா நான் உழைக்கிறேன். 20 வருஷமா உழைக்கிறேன் அப்படின்றத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இப்ப நம்ம சிலர் பார்ப்போம். ஒரு சிலர் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. யார் நம்மள பார்க்குறோம், யார் வந்து நம்மள கவனிக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா மிதுனம் அப்படி கிடையாது. ஆல்வேஸ் ஸ்மார்ட் பெர்சனாலிட்டீஸ். அவங்க என்ன செய்றாங்க அப்படின்றத அந்த ஆஃபீஸ்க்கு நல்லது செய்றாங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஓடி, 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 ஓடி மத்தவங்க கிட்ட காமிச்சு குடுத்துருவாங்க. நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்சியர் ஸ்டாஃப். நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலி. நான் தான் இருக்கிறதுலயே வந்து பாருங்க ரொம்ப எனர்ஜியா வேலை செய்றேன். இப்படி நெறைய விஷயம் காமிச்சு குடுப்பாங்க. அந்த மாரி காமிச்சு குடுக்கக்கூடிய காலகட்டம் உங்கள நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ப்ரமோஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நெறைய பேர் தனக்கு தானே அவார்ட் குடுத்துப்பாங்க, ரிவார்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. அந்த மாரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் செய்வோம். அது நல்லதா? மத்தவங்களுக்கு எடுக்கிறது இல்லல்ல. நம்ப யாரு? நம்பளுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம செய்ற ஹார்ட் ஒர்க்க நம்ம காமிச்சு குடுப்போம். அது நல்லது. செய்யுங்க. எந்த தப்பும் இல்ல. இது எல்லாமே வாண்டட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். சரி. ஆக இந்த சதுர்கிரக சேர்க்கைய பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் இருக்காரு. ரிஷபத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்காரு. ரிஷபம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சுக்கிரன். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க? அம்மா நீங்க மிதுன ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்மா நான் 4 பட்டு புடவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். போவீங்க. 4 பட்டு புடவை எடுப்பீங்க. 4 மட்டும் தானே எடுப்பீங்க. 10 எடுத்துட்டு வருவீங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான கார் வேணும்னு ஆசைப்பட்டேன். அழகா ஒரு கம்ஃபர்ட்டான கார் வாங்குவீங்க. பொதுவா எனக்கு கார் வேணும் அப்படின்றது நார்மல். கம்ஃபர்ட்டுக்காக. எனக்கு லக்ஸரியஸ் கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆல்ரெடி ஒரு கார் இருக்கு அப்படின்னா கூட வாங்கலாம். இல்லம்மா இதுவரைக்கும் எங்களுக்கு நாங்க கொஞ்சம் மிதுனம் அப்படின்னாலே பெரிய கோடீஸ்வரங்களும் இருக்காங்க. ரொம்ப அடிமட்ட லெவல்ல ஏழ்மையில இருக்கவங்களும் இருக்க தானே செய்றாங்க. அப்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்களுக்கு நான் வந்து ஆஃபீஸ் பஸ்ல போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு 2 வீலர். சாதாரண விலை கம்மியோட பார்த்தா லுக்கா, கெத்தா இருக்க மாரி ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கான பிராப்தம். வீட்டுக்கு வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லம்மா, ஏசி இல்லம்மா. இந்த காலகட்டம் ஏசி வெக்காடு தாங்க முடியல. ஏகப்பட்ட வெயில் இருக்கு. வெக்காடு முடியல அப்படின்றவங்க அழகா வீட்டுக்கு ஏசி வாங்கி போடலாம். என்னங்க ஏசி வாங்குறதுல ஒரு லக்ஸரீஸான விஷயமா? ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது கூட கஷ்டமா இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்றாங்க இல்லைங்களா? ஆக ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஜாக்வார் கார் வாங்குறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு டிவிஎஸ் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக அவங்கவங்களோட படிப்பு, வாழ்வாதாரம், வசதிக்கு ஏத்த மாரி கண்டிப்பா ஒரு அப்லிஃப்ட்மென்ட், ஒரு சுப விரயம் அப்படின்றது நீங்க வாங்குவீங்க. புரியுதுங்களா? எதுவுமே இல்ல குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றது. இல்ல பொம்பள பிள்ளை வீட்ல இருக்கு. ஒரு 2 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கி வைக்கிறது. ஒரு 1 கிராம் தங்கம் வாங்கி வைக்கிறது. ஒரு 4 கிராம் வெள்ளி வாங்கி வைக்கிறது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் ஆப்வியஸ்லி நடக்குங்க. எந்த சந்தேகமும் இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த ஏப்ரல் மாதம் நெறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்துல திசை எக்ஸலன்ட்டா இருக்கு அப்டின்னா, 100க்கு 100% இது நடந்தே தீரும். சுய ஜாதகத்துல தசநாதன் பெருசா வலுவா இல்லைங்க. அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷன் இருக்கான். நட்சத்திர சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, பாபரோடது வாங்கியிருக்கான். அப்டின்ற பட்சத்துல 50% இது நடந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இப்பயாவது நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. கட்டணும், கட்டணும், கட்டணும்னு நெறைய இடையூறுகள் வருது. இந்த காலகட்டமாவது வீட்டுக்கான வேலைகள நம்ம ஆரம்பிக்கலாமா? வீடு கட்டுறதுக்கான, வீடு வாங்குறதுக்கான வேலைகள ஆரம்பிக்கலாமா? அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், திருமண வயத வந்து பிள்ளைங்க தாண்டி போறாங்க. இல்ல நானே வந்து பார்த்தீங்கன்னா, வயது முதிர்து 39 வயசாகுது. இன்னும் திருமண வரன் கூடி வரல. இந்த மாதமாவது எங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்குமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கனாலும், வீட்ல இருக்க பிரச்சனை இப்பயாவது ஓயுமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த மாரி பல கேள்விகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். பல பிரச்சனைகளோட வாழறவங்க தான் நம்ம மனுஷங்க. ஆக எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்மளால எப்படி காண முடியும் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கான பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் அப்படின்லாம். உங்க சுய ஜாதகத்த நீங்க பார்க்கணும். அதுவும் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.